அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் சமயத்துல அந்த நெல்சன் அவர்கள் ஜென்சி பாலிடிக்ஸோட யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவர். அவர் வந்து ஒரு தேர்தல் சமயத்துல ஒரு 3 விஷயங்களை முன் வச்சிருந்தாரு. அது சரியா அப்படின்றத நம்ம கலந்து பேச போறோம். அதுல அவர் முதல் சொல்லியிருந்த விஷயம் வந்து தேர்தல் சமயத்துல போக்குவரத்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன பண்ணுங்க? நானும் அந்த காணொலி பார்த்துட்டோம்ல. இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு தீபாவளி பொங்கல் வந்துட்டாவே ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு, குறிப்பாக சென்னையில் வந்து எவ்வளோ போக்குவரத்து நெரிசல் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை தாண்டி தேர்தல் சமயத்தில் சொல்லவே வேணாம், கட்டாயம் நிறைய பேர் இடம்பெயர்ந்து போவாங்க. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை நம்ம நிறைய ஒவ்வொரு முறையும் சந்திச்சுட்டு தான் இருக்குது. ஒரு புதுசாக வந்து இந்த தேர்தலில் தான் வந்து மக்கள் வந்து சென்னையிலேருந்து வெளியே வர்றதுக்கு சிரமப்படலாம். ஒவ்வொரு முறையும் ஆண்டுக்கு 2 முறை தீபாவளி பொங்கலுக்கு இந்த பிரச்சனை மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து புதுசானது இல்லை. இப்போ இதில் நெல்சன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த போக்குவரத்து நெருக்கடிங்கிறது திமுக அரசு திட்டமிட்டு உருவாக்குனுச்சு. ஏன் திட்டமிட்டு உருவாக்குனுச்சுன்னா, அவர் அதுக்கு தான் பதில் சொல்றாருன்னா, இங்க இருந்து சென்னையில இருந்து அவங்க சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுறாங்கன்னா திமுக எதிராக வாக்கு போட்டுருவாங்க. அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து திமுக வந்து சென்னையில இருந்து அவங்கள நகர விடாம ஒரு நெருக்கடி உருவாக்காம பஸ் ஏறி போறவங்க எல்லாம் டிவி கேட்க மட்டும் தான் போடுவாங்க அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, இந்த மாதிரி விஷயம் அவர் எங்க படிக்கிறாரு, எங்க இருந்து எழுதுகிறாரு, எப்படி இதை புரிஞ்சுட்டு பேசுறாருன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் வேற லாலாம் படிச்சிருக்காரு. இந்த விஜய் சொல்லல, லானா லா இல்லடா சக்கீலா அந்த மாதிரி தம்பி எந்த லா படிச்சாருன்னு நமக்கு தெரியல. இது ஒரு ஒவ்வொரு ஆண்டும் சென்னை வாசிகள் அனுபவிக்கிற ஒரு சாதாரண பிரச்சனை, அவங்களுக்கு சாதாரண பிரச்சனை. ஆமா, அதை வந்து இவர் ஒரு திட்டமிட்டு உருவாக்குறது போல. சென்னையில இருந்து போறவங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான், அதை அவர் தடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் சொன்னாரு, இவ்வளவு இடையூறு பண்ணாலும் அது நம்ம இளைஞர்கள்லாம் உடனே 2 வீலர் எடுத்துக்கிட்டு உடனே இது டிராவல் பிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து சேர்ந்தாங்க. அப்படிங்கிற பஸ் கிடைக்காதவன் வேற வழியில ஊருக்கு வந்து சேரதான் செய்வான். இந்த ஏதோ இவர் புதுசா ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு தம்பி பேசுறது பார்த்தா. சரி, என்ன அவர் வந்து எல்லாமே விஜயராமன் சொல்லணும், அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் கை குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு, போக்குவரத்து இல்லைன்றது ஒரு சரியான குற்றச்சாட்டு செலுத்திருக்கலாம். அதுல வந்து திமுக எதிராக மட்டும்தான் வாக்கு போட்டுருவாங்க, அதனாலதான் போக்குவரத்து நெரிச்சிட்டா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றது அது ஏற்றுக்க முடியாது. அப்படி வந்து அவரு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு முறையில் இருக்காருல்ல, அப்படிதான் பேசுறாரு. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தேன், விஜய் பற்றி புகழ்ந்து பேசியிருந்தாரு. இப்போ வந்து இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 85 விழுக்காடு வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்கு. எல்லாரும் ஒரு கற்பனையிலே இருக்காங்க. அதுதான் முதல்வர் அப்படின்ற கற்பனையில இருக்காங்க. அதாவது அமைச்சரவை பட்டியலாம் வெளியே வந்துருக்குதுல்ல, நகைச்சுவை பண்றாங்க. இந்த 85 விழுக்காடு போலிங் ஆனதுக்கு காரணம் நடிகர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. இதுல நமக்கு நிறைய மாற்றம் இருக்கு. ஏன்னா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2021 நம்மள 75.6 விழுக்காடு வாக்கு நடந்திருக்கு. இப்போ 85, 10 விழுக்காடு கம்மி தான் 5 வருஷம். ஆனா 21 நடந்த போலிங் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 4,73,00,000 பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. இப்ப 26ல 4,88,00,000 பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. வெறும் 15 லட்சம் பேர் தான் கூடுதலா வாக்கு செலுத்திருக்காங்க. ஆனா ஒரு வித்தியாசம் இல்ல. ஆனா பர்சன்டேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. பர்சன்டேஜ் 10% இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டுது. ஏன் இந்த கணக்கு தப்பா வருதுன்னா, அதாவது போலிங் ஆனது பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனா பர்சன்டேஜ்ல மட்டும் 3 வாட்டி 25, இந்த வாட்டி 85. காரணம் என்ன? எஸ்ஐஆர். விஜய் கிடையாது, எஸ்ஐஆர் தான் காரணம். ஏன்னா 21ல 6,29,00,000 வாக்கு இருந்திருக்கு. அதை எஸ்ஐஆர் மூலியமா சரி பண்ணி 5,67,00,000 வாக்குகளை மாத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 75 லட்சம் ஓட்டுகளை நீக்கி இருக்கிறாங்க. இறந்தவங்க, டபுள் ஓட்டு, இதெல்லாம் பார்த்து சரி செய்யப்பட்டிருக்கு அரசாங்கம். இதுவும் இதெல்லாம் தாண்டி இந்த முறை இந்த வயசானவங்களும் நீங்க நிறைய பார்த்துருப்பேன், திமுக கட்டோட தீட்டு ஓட்டு போடுவாங்க. ஓகேவா? ஆனா இந்த முறை அரசாங்கம் செஞ்சுச்சுன்னா வீடு வீடா போய் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே ஒரு 70-75 வயசு மேலே இருக்கிறவங்க வீடு வீடா போய் வாக்குகள் காணுங்க. அதுவும் வந்து அது பெருசா சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு குறிப்பிடத்தக்க நம்ம அதை எடுத்துக்கலாம், சின்ன பங்கா இருக்கும். அந்த மாதிரி எஸ்ஐஆர் தான் பிரதான காரணம். இந்த மாதிரி வாக்கு சதவீதம் அதிகமான காரணம். அவங்க தேவையான வாக்குகளை நீக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு வழக்கறிஞருக்கு இதை நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனா நெல்சனுக்கு எந்த பக்கம் போயிட்டாரோ அந்த மாதிரி மாறிட்டாரு.
கழுதைக்கு வாக்கப்பட்டா உதைக்கணும், நாய்க்கு வாக்கப்பட்டா குறைக்கணும், அந்த வேலைக்கு சரி வச்சுக்கலாம். அப்ப அவர் இப்ப தமிழக வெற்றிகளுக்கு வாக்கப்பட்டாரு, அதனால தமிழக வெற்றிகள் பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுறாரு. தற்கொலையா மாறி இருந்தோம்ல, அதான் நாங்க இயல்பு. அவரும் ஒரு தற்கொலையா மாறிட்டு இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறாரு. ரிசல்ட் வரதுக்கு முழுசா மாறிடுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டாவது நான் பார்த்த விஷயம். மூன்றாவதாக நெல்சன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வேங்க வயல் பிரச்சனை பத்தி பேசியிருந்தாரு. இந்த இடத்துல எனக்கு நெல்சன்ட்ட ஒரு வலிமையான ஒரு கேள்வி வைக்கிறேன். என்னன்னா, இந்த வேங்க வயல் பிரச்சனைக்கு தமிழக வெற்றிகளுக்கு கருத்து என்ன? இந்த பிரச்சனைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ன தீர்வு சொல்லுச்சு? நீங்க என்ன போராட்டம், என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி கட்சி தலைவர் வேங்க வயலை பத்தி என்ன பேசினார்? எதுவுமே இல்லையே. அப்ப வேங்க வயலை பத்தி பேசுறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு என்ன உரிமை இருக்கு? திமுக வேங்க வயல் பிரச்சனை கையாளல, ஆமா மறுக்கவே இல்லை. விடுதலை சிறுத்தைகள் இந்த இடத்துல சோரம் போயிடுச்சு, ஆமா நாங்க மறுக்கவே இல்லை. இதையெல்லாம் குறை சொல்றதுக்கு தாவேக்காக என்ன தகுதி இருக்குன்னு நம்ம கேள்வி வைக்கணும். ஒரு பொண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா வேங்கவேல் பிரச்சனைக்கு நடக்கும் போதெல்லாம் விஜய் அரசுக்கு வரலாமாங்க. சரி ஓகே, நீங்க அரசுக்கு வந்த பின்னாடி தானே தம்பி கவினோட மரணம் நிகழ்ந்துச்சு. அந்த மரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு அறிக்கையோ ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ ஒரு கருத்தோ சொல்லல. ஏன்னு கேட்டா, அங்க பட்டியல் சமூகத்துக்கு ஆதரவு கருத்து சொன்னா எதிர்நிற்கிற சமூகத்துடைய வாக்குகளை இழக்க வேண்டி வரும் அப்படின்னு பயந்துகிட்டே நடிகர் விஜய் அவர்கள் எந்த கருத்து சொல்லாம கடந்து போனாங்க. அப்போ உங்களுக்கே இந்த ஆணவ படுகொலை குறித்து எந்த கருத்துமே இல்லை, எதுவும் நீங்க பேசல. நீங்க இந்த சாதி எதிர்ப்பை பத்தி திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறது உங்களுக்கு எதுவும் தகுதி இல்லை. திமுக சரியான வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லல. திமுக வாய்க்கிலேயே சமூக நீதி சரோஜா தேவின்னு பேசுவாங்க, செயல் அவங்க வரவே மாட்டாங்க. ஆனா அதை விமர்சிக்கிற தகுதி தாவேக்காக எங்கே இல்லை அப்படிங்கிறத நம்ம இருக்கிற வழிமுறை. ஸோ டிவிகே பாய்ஸ், நீங்க முதல்ல அடுத்தவங்களை குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகள்ல நீங்க என்ன பங்களிப்பு கொடுத்துருக்கீங்க இந்த சமூகத்துன்னு பாருங்க. அப்படி எதுவும் நீங்க பங்களிப்பு கொடுக்கலன்னா தயவுசெய்து அந்த அளவுக்கு கருத்து சொல்லாம கொஞ்சம் கொத்திட்டு இருக்கிறது உங்க அரசுக்கு எதிர்க்கிறது நல்லது. நன்றி. கடைசி வரைக்கும் அந்த விசிலே எடுத்து ஊதிட்டு நீங்க மட்டும் அமைதியா இருங்க, இன்னைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நன்றி, வணக்கம்.